நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவை தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் நினைவுகள். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை எப்படி போகுது என்று நாமே புரியாமல் போய்விடுகிறது. ஏன் இது நடந்தது? ஏன் இந்த தாமதம்? ஏன் இந்த பிரச்சனை? அப்படின்னு மனசுக்குள் நிறைய கேள்விகள் எழும். நாம் நினைப்பது எல்லாம் கெட்டு போய்விட்டது என்று. ஆனால் தேவன் நினைப்பது வேறு. நாம் ஒரு சிறிய திட்டம்தான் பார்க்கிறோம், ஆனால் தேவன் முழு வாழ்க்கையையே பார்க்கிறார். நாம் இன்று நடந்ததை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் தேவன் நாளையும் வாழ்க்கை முழுவதற்குமான தேவையையும் பார்க்கிறார். நீ இப்போ புரியாத சில விஷயங்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பெரிய சாட்சியாக மாறப்போகிறது. இன்று உன்னை தடுத்து நிறுத்தும் போல இருக்கும் சூழ்நிலைகள் நாளை உன்னை உயர்த்தும் அடித்தளமாக மாறுகிறது. ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நான் உனக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று. அது தோல்வியின் திட்டம் அல்ல, அது அவமானத்தின் திட்டமும் அல்ல, அது நம்பிக்கையின் திட்டம், அது எதிர்காலத்தின் திட்டம். ஆகையால் இன்று எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் வை, ஒன்றை மட்டும் நினைவில் வை. நீ நினைப்பதை விட தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று. ஆம் சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.